தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். தேவனின் செயல் அதிசயமென்று அதிசயமென்று சொல்லி, தேவனின் செயல் அதிசயமென்று அதிசயமென்று சொல்லி, தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். கொடியவரின் சீரல் கடுமையாய் வரினும் திட பெலனும் ஏழை கடைக்கலமுமானார். கொடியவரின் சீரல் கடுமையாய் வரினும் திட பெலனும் ஏழை கடைக்கலமுமானார். படும் பலவந்தர் ஆரவாரம் என்றும் ஆரவாரம் என்றுமே, படும் பலவந்தர் ஆரவாரம் என்றும் ஆரவாரம் என்றுமே, தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். இவரே நம் தேவன், இவர் நம்மை ரட்சித்தார், இவரின் ரட்சிப்பினால் களி கூர்ந்திடுவோம். இவரே நம் தேவன், இவர் நம்மை ரட்சித்தார், இவரின் ரட்சிப்பினால் களி கூர்ந்திடுவோம். இவர் பகைவரை வென்று கீழ்ப்படுத்தி வென்று கீழ்ப்படுத்தினார், இவர் பகைவரை வென்று கீழ்ப்படுத்தி வென்று கீழ்ப்படுத்தினார். தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். அந்நியர் ஆழ்வதில்லை, நீளம் தன்னில் நம்மை மன்னாதி மன்னனே நம் மகீபனாயிருப்பார். அந்நியர் ஆழ்வதில்லை, இந்நீளம் தன்னில் நம்மை மன்னாதி மன்னனே நம் மகீபனாயிருப்பார். மன்னரும் தேவ சமாதானம் தங்கும் சமாதானம் தங்கிடுமே, மன்னரும் தேவ சமாதானம் தங்கும் சமாதானம் தங்கிடுமே. தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள்.
விசாரிக்கும் கோபத்தின் நாளிலே அறைக்குள் மறைந்து ஆனந்திக்கும் சபை ஆனந்திக்கும் சபையே அறைக்குள் மறைந்து ஆனந்திக்கும் சபை ஆனந்திக்கும் சபையே தேவனை உயர்த்தி துதியுங்கள் அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள் கர்த்தரையே நம்பி சத்தியம் கை கொண்ட உத்தம ஜாதியை உட்பிரவேசியுங்கள் கர்த்தரையே நம்பி சத்தியம் கை கொண்ட உத்தம ஜாதியை உட்பிரவேசியுங்கள் பக்தருக்கென்று பலத்த நகரம் உண்டு பக்தருக்கென்று பலத்த நகரம் உண்டு தேவனை உயர்த்தி துதியுங்கள் அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள் புனிதராய் மரித்தோர் பூரித்தெழும்பிடுவார் பனி போல் கிருபையை பக்தரின் மேல் பொழிவார் புனிதராய் மரித்தோர் பூரித்தெழும்பிடுவார் பனி போல் கிருபையை பக்தரின் மேல் பொழிவார் இனி உலகத்தில் இன்னல் பெருகிடுமே இனி உலகத்தில் இன்னல் பெருகிடுமே தேவனை உயர்த்தி துதியுங்கள் அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள் சிறந்த விருந்தொன்று சீயோன் மலையின் மீது அருந்த யாவர்க்கும் ஆயத்தமாக்குவார் சிறந்த விருந்தொன்று சீயோன் மலையின் மீது அருந்த யாவர்க்கும் ஆயத்தமாக்குவார் நிந்தையை நீக்கி கண்ணீரை துடைத்திடுவார் நிந்தையை நீக்கி கண்ணீரை துடைத்திடுவார் Amen. 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 Turn to
சங்கம வானொலியின் நித்திய வெளிச்ச நேரம். இந்த நிகழ்ச்சிகள் திங்கள், புதன், வியாழன், வெள்ளி ஆகிய நாட்களில் தொடர்ந்து நேரப்படி மாலை 6:45 ஆரம்பமாகிறது. சித்தம் செய்யப்படுவதாக பரலோகம் போல பூமியிலும் உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். நிகழ்ச்சி நிரல் ஆரம்ப ஜெபம் சிஸ்டர் டோலி, அதனைத் தொடர்ந்து துதி ஆராதனை பாடலுடன் வேத தியானத்தை எடுத்து வருகிற சிஸ்டர் கிரேஸ். அதைத் தொடர்ந்து 6:45 முதலாவது செய்தி பிரதர் நெகேமியா ஸ்டுட்கார்ட் ஜெர்மனியில இருந்து செய்து கொடுக்கிறார். 8:15 சிஸ்டர் ரஜினி கேட்டுக்கொண்ட பிள்ளைகளுக்காக ஊழியருக்கான ஜெபம் சிஸ்டர் டோலி. 8 மணிக்கு சிஸ்டர் மேகலா ஸ்ரீலங்கா செய்து கொடுப்பார். 8:30 பாஸ்டர் ஞான பிரகாசம். 9 மணிக்கு பாஸ்டர் ஆண்டன் ராஸ்தான். இப்பொழுது நாங்கள் சிஸ்டர் டோலி அழைப்போம். பிரைஸ்லா டோலி. பிரைஸ்லா ஐயா, பிரைஸ்லா. இந்த ஜெபத்தை எடுத்து சிஸ்டர் கிரேசம் ஒப்படைங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென், ஆமென். நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த இரவு நேரம் ஆண்டவரே, எங்களுக்கு மாலை நேரமா இருந்தாலும் ஆண்டவரே, நித்திய வெளிச்சத்தை எங்களுக்கு திறந்து கொடுத்த உங்களோட மகா பெரிதான கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. இந்த ஊழியத்தை ஆண்டவரே, நீங்க தொடக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி பார்ப்பதற்கு உங்களோட கிருபையின் மூலமாக ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் வழிநடத்தி கொண்டு வர கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். பூமியின் குடிகள் எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சந்தோஷத்தோட அவர் சந்நிதி முன் பாருங்கள். ஆமென் அப்பா. உங்களோட சந்நிதி முன் உங்களோட பிரசனத்தை எங்களுக்கு நீங்க அருளே உங்களோட சமூகத்துல நாங்க வந்து நிக்கிறதுக்கு தந்த மகா பெரிதான கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் உங்களோட சித்தத்தின்படி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். யாவரின் இரத்த கோட்டைகள் மறைத்து வைத்து உங்களோட நாமத்தை மட்டுமே மகிமைப்படுத்துவதற்கு நாங்க சிறுகவும் நீங்க பெருகவும் வேணும் ஐயா. உங்களோட நாமம் மட்டுமே பெறுவதாக, பெருகி யாவருக்கும் உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கிற வேற ஒவ்வொரு ஊழியக்காரங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. இயேசுவின் நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறிய அவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலமாக. இப்பொழுது சகோதர சகோதரிகளே, சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்திற்கு அன்பாக வரவேற்கிறோம். பரிசுத்த ஆவியின் உதவியோடு உங்கள் பாடல் ஜெபங்களை எடுத்து வாருங்கள். தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். நன்றி, நன்றி, நன்றி. இப்பொழுது நாங்கள் யாவரும் அன்போட சிஸ்டர் கிரேஸ் ஜே ரஞ்சன் அவர்களை வரவழைப்போமாக. பேசுறா சிஸ்டர்? ஆமாம் சிஸ்டர், கேட்குது சார். ஆமென். வாருங்கள், வந்து உங்களோட துதி பாடல்களை எடுத்து வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்கள். நன்றி சிஸ்டர். God bless you. ஆமென். நன்றி தகப்பனே. நான் இந்த நாளுக்காக நன்றி செலுத்துற ஒவ்வொரு நாளிலும் நித்தமும் ஐயா நம்முடைய அரவணைப்பு, நம்முடைய கிருபை எங்களை நடத்தி கொண்டு வர தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. நித்தமும் நான் உன்னை நடத்துவேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லைன்னு சொன்ன வார்த்தையின்படி நித்தமும் ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். உம்முடைய நாமத்தை இந்த இடத்துல உயர்த்துறோம். பரிசுத்த நாமம், இயேசுவின் நாமம், அதி உன்னத நாமம், எல்லா துரத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றுக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலார் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றாலும் நிரப்பருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவர் எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளின இந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே சகல சத்தியங்களுக்குள்ளும் வழி நடத்துற சத்தியபரனான தேவ ஆவியானவரே நன்றி, நன்றி. எல்லா நாமத்திலும் மேலான நாமம், எல்லா மகிமைக்கும் நீர் பாத்திரர், உம்மை போல வேறு தெய்வமில்லை, உம்மை போல வேறு தெய்வமில்லை, பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. உயிருள்ள நாமம், மேலான நாமம், ஜீவனுள்ள நாமம், இயேசுவின் நாமம். உயிருள்ள நாமம், இயேசுவின் நாமம்,
மேலான நாமம், ஜீவனுள்ள நாமம், இயேசுவே மீட்பர், ஜீவனே எங்கள் நாதனே, இயேசுவே மீட்பர், ஜீவனே எங்கள் ராஜனே, உயிருள்ள நாமம், மேலான நாமம், ஜீவனுள்ள நாமம், இயேசுவின் நாமம், பரிசுத்தரே படைத்தவர், பரிகாரியம் எங்கள் இயேசுவே பரிகாரியம். நன்றி ஆண்டவரே, பரிகாரியான என் கத்தாதி கத்தரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆவியானவரே, என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய, என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய, என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, என் ஜீவியத்தின் பாடலானதே, என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, என் ஜீவியத்தின் பாடலானதே, தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும், நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும், தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும், நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும், அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, என் ஜீவியத்தின் பாடலானதே, திகைத்து நின்றோரை கைப்பிடித்து நடத்தும், திகைத்து நின்றோரை கைப்பிடித்து நடத்தும், தளர்ந்து நின்றோரை தோள் மீது சுமக்கும், தளர்ந்து நின்றோரை தோள் மீது சுமக்கும், அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, என் ஜீவியத்தின் பாடலானதே, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, என் ஜீவியத்தின் பாடலானதே, என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய, ஜீவனை காட்டிலும் பெரியதே, பரமனி நீவினும் சிறந்ததே, நமக்கு அது இலவசமானதே, தேவ கிருபையே, ஜீவனை காட்டிலும் பெரியதே, பரமனி நீவினில் சிறந்ததே, நமக்கு அது இலவசமானதே, தேவ கிருபையே, அவர்தான் கிருபையே, அவரே கிருபையே, அவர்தான் கிருபையே, அவரே கிருபை, நம் இயேசு நமக்கு கிருபையானாரே, நம் இயேசு நமக்கு கிருபையானாரே, என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. நன்றி ஆண்டவரே, சோஸ்திரம். அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே, என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே, அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே, என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்தன் தேவன்,
தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரையே நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதால் ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை. கண் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதனாலே ஒருபோதும் நாம் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. நன்றி ஆண்டவரே தகப்பனே, என்னாலும் மக்களாக நாங்கள் சுகபலம் ஆரோக்கியம் சமாதானம் சந்தோஷம் நிறைவோடு வாழும்படியாக நீ தந்த இந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தினால துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்தி ஜபிக்கிறேன் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். ஆமேன் ஆமேன். அருமையான பாடுகள் மூலம் சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வசனம் எங்கள் மூலமா அந்த 53வது ஏசாயாவில் அவர் செய்து முடித்த எல்லாவற்றுக்கும் முக்கியமான ஒரு பகுதி 53வது ஏசாயா. எங்களுக்காக சகல தியாக பலியின் நன்மைகளை அவர் எங்களை தந்து எங்களை இந்த பூமியில வாழும்படியாக தந்த சுதந்திரம் 53வது ஏசாயாவின்படி நான் வாசிக்கிறேன். அது எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிக்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளாலே நாங்கள் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மைக்கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்பிண்டு போனார். என் ஜனத்தின் மீறல் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள், ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோடே இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக் கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். என் தாசனாகிய நீதிபரர்
தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டதன் நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். இந்த வார்த்தையின்படி சாராம்சம் நாங்கள் இந்த சாராம்சம் இந்த வார்த்தையின்படி நாங்கள் என்னென்ன அவருடைய தழும்புகளால நாங்கள் குணமாகிறோம் என்று சொல்லித்தான் இந்த வார்த்தை இருக்கிறது. ஆனா அவர் ஏற்கனவே எங்களுக்கு எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்துட்டார், சுகமாக்கி விட்டார். 1 பேதுரு அந்த வசனத்துல சொல்லப்படுது, நாங்கள் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்தாமே நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்து விட்டு அவருடைய தழும்புகளால சுகமாக்கி விட்டோம் என்று. அப்ப சுகமடைய எப்பொழுதும் நாங்கள் எங்களுக்குள்ள சரீரத்திலே எப்பொழுதும் அந்த பங்கு சுக ஜீவியம் ஆரோக்கியம் எங்களுக்குள்ளேயே இருக்கிறபடினால இந்த நாட்கள்ல அவருடைய தழும்புகளாலே நாங்கள் சுகமாகி விட்டோம் என்றதை நாங்கள் இந்த நாட்களை விசுவாசிக்கணும். ஏனென்றா தேவன் சொல்லியிருக்கிறார் 17 முறைகள் சுவிசேஷத்துல 17 முறைகள் கூடி இந்த அனைவரையும் இயேசு சுகமாக்கினார். 47 முறைகள் ஒரே நேரத்தில் 1 அல்லது 2 பேரை அவர் சுகப்படுத்தினார். கர்த்தர் இல்லாமல் கர்த்தர் யாவரையும் சுகமாக்க மறுத்ததே இல்லையா. உண்மையில் இயேசு தன் பிதானவர் செய்ய காண்கிறவைகள் எவைகளோ அது வேறொன்றையும் அவர் செய்யவில்லை. இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதே அன்றி வேறொன்றையும் தாமாக செய்ய மாட்டார். அவர் அப்படியே வந்து இந்த பூமியில தன்னை பலியாக கொடுத்ததன் மூலம் அநேகரை சுகமாக்கி சொஸ்தமாக்கி, அப்ப அந்த சுகத்தை நாங்கள் எங்கட சரீரத்துல எப்படி எடுக்கணும் என்று சொல்லி சொன்னால் அவர் செய்து முடித்ததை நாங்கள் விசுவாசிக்கணும். அந்த விசுவாசத்தின்படிதான் எங்களுக்காக கடவுள் சொல்ற, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அப்ப என்னத்தை விசுவாசிக்கிறோம்? எல்லாவற்றையும் அவர் தரித்திரம் ஆனார். ஏனென்றா நாங்கள் ஐஸ்வர்யவானாகும்படி அவர் தரித்திரரானார். நாங்கள் சுகமாகும்படி அவர் அடிக்கப்பட்டார், வாதிக்கப்பட்டு சிரமப்பட்டவர், எண்ணப்பட்டு அவமானப்பட்டு நிந்திக்கப்பட்டு. ஏனென்றால் நாங்கள் நல்ல இந்த பூமியில ஒவ்வொரு மனுக்குலமும் வாழ வேண்டும் என்று சொல்லி வந்த தேவன், அதை நாங்கள் அப்படியே நாங்கள் விசுவாசிச்சாதான் நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயம் என்று சொல்லி விசுவாசம். அந்த விசுவாசத்தை நாங்கள் கடைபிடிக்கும் போது தேவன் இந்த பூமியில இன்னத்துக்காக வந்தார், சொந்த குமாரன் பாராமல் அவரையே எங்களுக்காக ஒப்பு கொடுத்த தேவன். இந்த நாட்கள்ல நாங்கள் அவரையே எங்களுக்கு தந்தபடினால எல்லா பரிபூர்ணமும் எங்களுக்கு பரிபூர்ணமா சம்பூர்ணமா நாங்கள் அனுபவிக்கும்படியாக தேவன் இந்த நாட்கள்ல எங்களுக்கு தந்த இந்த சுதந்திரம் சரீர சுகம். ஏனென்றால் அநேக மக்கள் சுகம் பெற்றுக் கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் ஏதாவது ஒரு வகையில் அவர்களுக்கு இருக்கும் அவவிசுவாசம் தான். விசுவாசத்துக்கு எதிரானது அவவிசுவாசம். அந்த அவவிசுவாசத்தினாலே நாங்கள் தேவனை யார் செய்து முடித்தது? ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில வந்து தண்ணியே பலியாக கொடுத்ததன் மூலம் சுக ஜீவியம் ஆரோக்கியம் சமாதானம். ஏனென்றா பழைய ஏற்பாட்டை சொல்லப்பட்டிருக்கிறது, என்ன நோய்களை எல்லாம் குணமாக்கிட்டார் அவர். அப்ப அவர் எகிப்தியருக்கு வர பண்ண எந்த நோயும் பாதையும் இனி உங்களுக்கு வர பண்ணேன் என்று சொன்னார். ஆனா அவர் வந்து அந்த பழைய ஏற்பாட்டுல சொன்னது வர பண்ணேன் என்று. இந்த நாட்கள்ல எந்த நோயும் எங்களுக்கு இல்லை. நோய்கள் எல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் எங்கள் வாயை திருப்தியாக்கி இருக்கிறேன்னு சொல்லப்படுது. அப்ப அந்த 103ஆம் சங்கீதத்திலையும் இந்த நாட்கள்ல அதை சொல்லப்படுது. என்னடா உம்முடைய தழும்புகளாலே நாங்கள் சுகமாகி விட்டோம் என்றா, அந்த தழும்பு எங்களுக்கு அடிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டி ஆனவர், அவரே அந்த ஆட்டுக்குட்டி ஆனவர் என்று சொன்னது என்னென்றால் அவர் அவ்வளவு பாடுபட்டார். அந்த தழும்பு எத்தனை அடிக்கப்பட்ட அந்த தழும்பு எங்களை சுகப்படுத்தி விட்டதென்று இந்த விசுவாசம் எங்களுக்கு உறுதியாய் வரும்போது நாங்கள் சரீரத்துல எந்த வியாதியோ நோயோ இல்லாமல் வாழ வேணும் என்றால் எனக்காக என்ன செய்து முடித்தார், எங்களுக்காக அவர் யாவற்றையும் செய்து முடித்துட்டார், ஒன்று தன்னும் குறைவில்லாமல் பரிபூர்ணமா எல்லாம் முடிந்தது என்று சொல்லி. அப்ப அந்த கல்வாரியை நாங்கள் தியானம் பண்ணும்போது ஒவ்வொரு நன்மைகளையும் இந்த பூமியில நாங்கள் பரிபூர்ணமா அனுபவிக்கத்தக்கதாக நாங்கள் அவரை விசுவாசிப்போம். அதுதான் இந்த நாளைக்கு சாராம்சமா இந்த நாடிலே எனக்கு வந்த வார்த்தை. அதை நான் ஜபிச்சு முடிச்சு கொள்றேன். நன்றி தகப்பனே, நீர் எல்லாவற்றையும் எங்களுக்காக செய்து முடித்த ஆண்டவரை தியாக பலியின் நன்மைகளுக்காக நன்றி செலுத்தி ஒவ்வொரு ஜனம் இதுல கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் பரிபூர்ண சுகத்தை, ஏற்கனவே சர்வாங்க சுகம் எங்களுக்குள்ளேயே இருக்கிறபடினால நாங்கள் அதை ரிலீஸ் பண்ணி விடணும். சரீர சுகம், ஆரோக்கியம், சமாதானம், ஒவ்வொரு சந்தோஷம், நிறைவை தேவன் எங்களுக்கு தந்தபடினால
நாங்கள் அதை இந்த நாளில் அனுபவிக்கத்தக்கதாக ஒவ்வொருவரும் அதை சுகம் பெற்றுக்கொள்ளவும் ஆரோக்கியம் அடையவும் நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு மனிதனும் ஆண்டவரே இந்த நாட்கள்ல சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு, சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, செழிப்போடு வாழ தேவன் விரும்புகிறதை நாங்கள் அதை விசுவாசித்து பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்தபடியா உமக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபித்து இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமென். 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 நன்றி சிஸ்டர் கிரேஸ். இன்றைய நாளை ஆராதனை எடுத்து வேதத்தியான பகுதியை மிக தெளிவாக விளக்கத்தை கொடுத்தீர்கள். மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கைது செய்யும் ஆவிக்குரிய காரியங்களில் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். தேங்க்யூ தேங்க்யூ. இதுவரை நேரமும் ஆராதனை பாடலை பாடி வேத தியானத்தை நடத்த சிஸ்டர் கிரேஸ் ஸ்காப்ரோ விட்டார்கள். தொடர்ந்து இந்த முதலாவது செய்தி இன்று சங்கமா வானொலியும் நித்திய முதலாவது செய்தியை கொண்டு வர பிரதர் நெகேமியா ஸ்டுட்கார்ட் ஜெர்மனி. இப்பொழுது ஜெர்மனியிலே 1 மணி என்று இருக்கிறேன், இரவு 1 மணி. என்றாலும் தேவனுக்கு வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்று தாகத்தோடு வாங்கியோடு வந்திருக்கார். அவர் நாங்கள் அன்போடு அழைப்போம். பிரைஸ் லார்ட் பிரதர் நெகேமியா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மிக ஆறுதலா கொடுங்க, பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். இந்த செய்தியை மிக ஆறுதலா கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 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 இரக்கமும் கிருபையுள்ள பரலோகத்தில் இருக்கிற தேவனே, இந்த வேளை இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை எடுத்து போதிக்க நீங்க கொடுத்த இந்த கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதடி என்று சொன்னவரே, உம்முடைய பாதத்திலே நின்று உம்முடைய வார்த்தையை பேசுகிறேன். ஆவியானவர் தாமே இயேசு கிறிஸ்து மூலமாய் பிதாவை மையப்படுத்த போறதுக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. உங்களுடைய வார்த்தைகளை அனுப்பி நீங்க குணப்படுத்துற தேவனே, குணப்படுத்துங்க ஆண்டவரே. அவர்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப்பட நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய கரத்துல இந்த நேரத்தை ஒப்புக் கொடுத்து இயேசுவின் நாமத்தை ஜெபங்களுக்கிறேன் பிதாவே. ஆமென். இந்த நேரத்திலும் இந்த நாளிலும் இந்த வார்த்தையை பயந்து கொள்ளுடைய உள்ளத்திலே எனக்கு போடப்பட்ட ஒரு வார்த்தை தேவன் உள்ளத்திலே போட்டது, இயேசு கிறிஸ்து உலக இரட்சகர். இயேசு கிறிஸ்து உலக இரட்சகர் என்ற அந்த வார்த்தையை உள்ளத்திலே போடப்பட்டபடியா அந்த வார்த்தையை குறித்து இந்த நாளிலே நாங்கள் வேதத்தை தியானிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் அந்த வார்த்தையை வாசிக்கிறேன். அந்த ஸ்திரியை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாக கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். அப்ப அவர்கள் தேவனை அங்கே நேரடியாக அங்கே மற்றவர்கள் சொல்லி நிமித்த நேரடியாகவே அங்கே தேவன் இயேசு கிறிஸ்து உலக இரட்சகர் என்பதை அங்கே அவர்கள் அறிந்து கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து நாங்க பார்க்கும்போது அங்க பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சி இடுகிறோம் என்று 1 யோவான் 4:14 சீசர்கள் சொல்கிறார்கள். அவர்கள் நேரடியாக பர்சனலாகவே தேவனை அறிந்து அவர் இரட்சகர் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அப்ப இயேசு கிறிஸ்து உலக இரட்சகர். அங்கே எல்லா மக்களையும் அங்கே ரட்சிக்க இந்த பூமிக்கு இயேசு கிறிஸ்து வந்தார். அங்க இந்த சம்பவம் சமாரியா ஸ்திரீயுடைய காரியத்திலே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ஒரு கிணத்தடியில இருந்த போது சமாரியா ஸ்திரீ தண்ணீர் மொல்ல அந்த இடத்துக்கு வந்தால், அப்ப ஜூதர்கள் சமாரியனுடைய சம்பந்தம் கலக்கிறதில்லை. ஆகையினால் அந்த ஸ்திரியை நோக்கி ஆண்டவர் சொன்னார், தாகத்துக்கு தா என்று கேட்டார். அப்ப அவள், நீர் யூதனா இருக்க சமாரிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றால், அதற்கு இயேசு பிரவித்திரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர்கள் என்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்று அங்க யோவான் 4:10 சொல்றார். நீ என்ன அறிந்திருந்தால் நீயே அவரிடத்துல அங்கே கேட்டிருப்பாய். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரமில்லை, கிணறும் ஆழமா இருக்கிறது, பின்னே எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும் என்றார். இயேசு இந்த கிணத்தை எங்களுக்கு தந்த உம்முடைய தம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கில் நீர் பெரியவரோ, அவரும் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவங்களும் இதிலே குடித்ததுண்டே என்றார்கள். இயேசு அவளுக்கு பிரவித்திரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும்
தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய காலமாய் ஜீவ ஊற்றா இருக்கிறது என்று அங்கே சொல்ற 4ஆம் அதிகாரம் யோவான் புத்தகத்திலே நாங்கள் 9 இருந்து இப்ப 14 வரைக்கும் வாய்த்தோம். அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 14ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க ஆண்டவர் சொல்றார், நான் கொடுக்கும் தண்ணீர் அங்கே ஜீவ தண்ணீர். அங்க அப்படி என்றால் உலகத்திலே அநேக காரியங்கள், அநேக தேவைகள், அநேக ஆசைகள், அநேக காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில வந்தாலும் அநேக காரியங்கள் அவைகள் எங்களுடைய ஆத்ம தாகத்தை தீர்க்காது. அது நிலை இல்லாத ஒன்று. உலகத்திலே எங்களுக்கு கிடைக்கிற எல்லாம் தற்காலிகமானது. மீண்டும் மீண்டும் எங்களுக்கு தாகம் வரும். இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் ஆத்மீக தாகத்தை தீர்த்து வற்றாத நதியாக ஒருபோதும் தாகம் இல்லாத நித்திய வாழ்வுக்குள்ளே எங்களை நடத்துகிறார். அப்ப பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் போது அவர் எங்களை இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவலை பின்பற்றி அங்கே நடக்க அவர் எங்களை நடத்துகிறார் என்பதை பார்க்க போறோம். அடுத்ததாக சொல்லும் போது ஆண்டவர் சொல்ற 4:22 சொல்ற அடுத்த தொடர்ந்து வரும்போது அங்கே 4ஆம் அதிகாரம் யோவான் 22ஆம் வசனத்துல, நீங்கள் அறியாதையை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம், ஏனென்றால் ரட்சிப்பு ஜூதர் வழியாக வருகிறது. அப்ப ஜூதர் வழியாக அங்கே ரட்சிப்பு வருகிறது என்பதை ஆண்டவர் சொல்கிறார். அங்கே இயேசு கிறிஸ்து மூலமாக அங்கே உலகுக்கு மீட்பு வருது. அப்ப ஜூதர் வழியாக ரட்சிப்பு வருகிறது. அங்கே இயேசு கிறிஸ்து ஜூத மக்களைக்காக அந்த வந்தார். ஆனால் உலகத்தை ரட்சிக்க அங்கே எல்லா மக்களையும், பிரஜாதி மக்களையும் ரட்சிக்கும்படியாக இயேசு வந்தார் என்பதை எங்கள் சமாரிய ஸ்திரீ ஒரு பிரஜாதி இருக்கிறபடினால் அந்த காரியத்தை அந்த இடத்துல அவர் அங்கே சொல்கிறார். அடுத்து நான் சொல்றாரு அங்க என்னன்னு சொன்னா பழைய ஏற்பாட்டு காலத்துல அங்கே தீர்க்கதரிசிகள் மூலமாக தேவன் தம்மை யூதர்களுக்கு தேவன் என்பதை அங்கே வெளிப்படுத்தினார். இப்பொழுது அங்கே தேவன் என்பதை அங்கே ஜூத மக்களுக்கு மாத்திரம் அங்கே பழைய ஏற்பாட்டு காலத்தில் வெளிப்படுத்தினார். இந்த புறஜாதி மக்களுக்கு இயேசு கிறிஸ்து மூலமாக இயேசு கிறிஸ்து ரட்சகர் என்ற தேவனுடைய திட்டத்தை தேவன் அங்கே வெளிப்படுத்துகிறார். அடுத்ததாக சொல்லப்படுவது, உண்மையாக தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களா இருக்கும்படி தேவன் விரும்புகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே 23ஆம் வசனத்திலே 4ஆம் அதிகாரத்திலேயோ அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அப்படி என்றால் அங்கே இந்த வசனத்தை சொல்லப்படுகிறது, அங்கே உண்மையாய் தொழுதுகிறவர்கள், அதாவது உண்மையாய் தொழுதுகள் என்று சொன்னது ஆவியோடும் உண்மையோடும் பிதாவை தொழுது கொள்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் அதுல சொல்லப்படுது சடங்குகளின்படியோ நான் குறிப்பிட்ட இடத்திலேயோ அதை ஒரு இடத்துல இந்த இடத்துல தொழுது கொள்ளணும் என்றோ ஒரு சடங்குகள் பாரம்பரியங்கள் படி நாங்கள் தேவனை தொழுது கொள்ற ஒரு காரியம் எப்படி பழைய ஏற்பாட்டில் அவர்கள் தொழுது கொண்டார்களோ, ஒரு சடங்குகள் பாரம்பரியங்கள் அவர்களுடைய முறைமைகள் பண்டிகைகள் என்ற காரியத்தின் அடிப்படையில் அவர்கள் தொழுது கொள்கிறார்கள். ஆனால் உண்மையாய் தேவனை தொழுது கொள்கிறவர் ஆவியோடும் உண்மையோடும் எல்லா இடங்களிலும் எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று சொல்லுகிறார். தேவன் ஆவியா இருக்கிறார். அப்ப உள்ளான மனதில் பரிசுத்தாவிய மடத்தோடு நாங்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும். அதாவது கபடற்ற இருதயத்தோடு உண்மையாக தேவனை நாங்கள் அங்கே தொழுது கொள்ள வேண்டும் என்று தேவன் இந்த இடத்திலே சொல்றார். அப்ப தேவனை நாங்கள் தொழுது கொள்றவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அங்கே தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்ல, இயேசு கிறிஸ்து உலக இரட்சகர் என்று அங்கே சமாரியா ஸ்திரீ போய் அந்த இடத்திலே தன்னுடைய கிராமத்திலே போய் மக்களுக்கு சொன்னபோது அவர்கள் அந்த இடத்திலே வந்து இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு, அதாவது தனிப்பட்ட ஒரு விதத்துல இயேசுவை அறிந்து அவருடைய வார்த்தையை கேட்டு அவரே இரட்சகர் என்பதை அவர் சொன்னதின் படி மாத்திரமல்ல, அவர் கிறிஸ்துவின் வார்த்தையை நம்மை தேவனிடத்தில் நடத்துகிறார். அப்ப கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்டு அவர்கள் தனிப்பட்ட முறையில் இயேசுவை விசுவாசித்து அவர் இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகர் என்பதை அவர்கள் அங்கே அறிந்து கொண்டார்கள். அப்ப எங்களுடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஒவ்வொருவரும் தேவன் இந்த உலகுக்கு அனுப்பின தேவ இரட்சகர் என்று நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த இடத்துல நாங்கள் காண்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து அங்கே பாவிகளை
ரட்சிக்க இந்த பூமியிலே வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி, யோவான் 1:9 சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து என்று சொல்லுவது. அப்ப பாவிகளை இயேசு ரட்சிக்க வந்தார். நாங்கள் எல்லாரும் பாவிகள். நாங்கள் பாவம் செய்கிறதுனால் மாத்திரம் பாவிகள் அல்ல, நாங்கள் பாவம் செய்யாமலே நாங்கள் பாவிகளா இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் நாங்கள் ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் நிமித்தம் மனுக்குலம் பாவிகளானார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 3:23. ரோமர் 3:23 சொல்வது எல்லோரும் பாவிகள் என்று, எல்லாரும் பாவிகள் என்று. ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தினால் எல்லாரும் நாங்கள் பாவிகளாக்கப்பட்டோம். அந்த பாவத்தில் இருக்கிற மனுஷனை அங்க இயேசு கிறிஸ்து விடுவிக்க வந்தார், ரட்சிக்க வந்தார். அவர் மீட்க வந்த உலக இரட்சகரா இருக்கிறார். அங்கே பாவத்தின் சம்பளம் ரோமர் 6:23 சொல்லப்படுகிறது. ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ அங்கே தேவனுடைய கிருபை வரம் அங்கே நித்திய ஜீவனா இருக்கிறது. அப்ப பாவத்தின் சம்பளம், ஒரு மனுஷனுக்கு பாவத்தின் சம்பளம் மரணம். நித்தியமாக மரணத்துக்கு போக வேண்டிய மனுஷனை விடுவிக்க ரட்சிக்க இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் என்பதை அங்கே வேதம் சொல்லுகிறது. அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அங்கே ரட்சிப்பை அவர் கொடுக்கிறார். அவரை விசுவாசியவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பை கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் மனுஷர் பாவத்திலிருந்து ஒரு மனுஷர் விடுதலை ஆக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், பாவம் எப்படி வந்தது என்று சொன்னால் ஆதாம் ஏவாள் மூலமாக இந்த பூமியில வந்தது. அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியே இல்லை, அவர்கள் தேவனுடைய வார்த்தையை அவிசுவாசமாய் அங்கே ஏற்றுக்கொள்ளாதபடினால் அங்கே பாவம் இந்த பூமியிலே அவர்கள் மூலமாய் பிரவேசித்தது. அதனால் நாங்கள் பாவிகளானார்கள். அப்போ ஒரே மனுஷன் செய்த பாவத்தினாலே, ஒரே ஆதாம் என்கிற ஒரு மனுஷன் செய்த பாவத்தினாலே நாங்கள் எல்லாரும் பாவிகளானோம். ஒரே 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து என்னும் கிறிஸ்து மூலமாக எங்களுக்கு தேவன் அந்த மீட்பை உண்டு பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 5:00 நீங்க வாசித்தீங்கன்னா, ரோமர் 5:00 ஒரே மனுஷன் மூலமாய் பாவம் அங்கே உட்பிரவேசித்தது. அதே போல ஒரே மனுஷனாகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் எங்களுக்கு மீட்பை அவர் உண்டு பண்ணினார், இயேசு கிறிஸ்து. இப்பொழுது நாங்க பார்க்கும்போது பாவம் என்றால் என்ன என்று சொல்லும்போது பல கருத்துக்களை பல மக்கள் பல காரியங்களை சொல்வது நாங்க வழக்கம். பாவம் என்று சொல்லும்போது இங்கே பாவம் என்று சொல்லும்போது பல பழக்கங்கள், குடி, வெறி, சிகரெட், பணாசை, பொருளாசை, அதெல்லாம் பாவத்தின் விளைவுகள். அப்ப பாவம் எப்படி வந்தது? ஆதாம் ஏவாள் மூலமாக இந்த பாவம் வந்து என்று நாங்கள் பார்த்தோம், எல்லாரும் அறிந்திருக்கிறோம். ஆனா பாவம் என்றால் என்ன என்று, பாவம் என்று சொன்னால் என்னென்று மக்கள் இன்றைய நாட்களில் நாங்கள் கேட்கும்போது, நாங்கள் பாவம் என்றால் என்ன என்று சொல்லும்போது நாங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல வேண்டும் என்று சொல்லும்போதால், ஆதாம் ஏவாள் மூலமாய் பாவம் வந்தது. பாவம் என்பது இயேசு கிறிஸ்துவை இரட்சகர் என்று ஏற்றுக்கொள்ளாமல் அவரை விசுவாசியாமல் இருப்பதுதான் பாவம். பாவம் என்றால் இயேசுவை இரட்சகர் என்று ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது பாவம். அதாவது தேவன் ஆதாம் ஏவாள் செய்த மனுக்குலத்தின் பாவத்தை பரிகார பாவ பலியாக, கிருபாதார பலியாக தன்னுடைய குமாரனை இந்த உலகத்துக்கு கொடுத்தார். அவரை கொடுத்தார். அவர் மூலமாக அந்த பாவ மன்னிப்பை எங்களுக்கு கொடுக்கும்படியாக அவரை பாவமாக எங்களுக்காக பாவமாக்கினார். அவர் எங்களுடைய பாவங்களையும் சாபங்களையும் அக்கிரமங்களையும் பலவீனங்களையும் இயேசு கிறிஸ்து எங்கள் நோய்களை எங்கள் வியாதிகள் எல்லாவற்றையும் தன்னுடைய சரீரத்தில் சுமந்தார். அவருடைய இரத்தத்தை சிந்தினார். அவருடைய இரத்தம் எங்களுடைய ஒவ்வொருடைய பாவங்களையும் அங்கே கழுவி சுத்திகரிக்கிற என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 1:9 பாவம் அங்கே எங்களுடைய பாவங்களை அவருடைய இரத்தம் எங்களை கழுவி எங்களை சுத்திகரிக்கிறது. ஆகையினால் நாங்கள் தேவனுக்கும் எங்களுக்கும் அந்த ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தினால் பகை உண்டாகி, தேவனுக்கு பகைஞரா இருந்தோம், தேவனுக்கு நாங்கள் எதிரிகளா இருந்தோம், தேவனுக்கு விரோதமான மக்களா இருந்தோம். அந்த அப்படி இருந்த எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தராகிய
இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்கள் பாவங்களை கழுவி சுத்திகரித்து அங்கே பாவத்தின் மூலமாக தேவன் எங்களை பாவத்திலிருந்து விடுதலையாகி இரத்தத்தின் மூலம் புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தி அந்த உடன்படிக்கையின் மூலமாய் எங்களை இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்கினார். அங்கே தேவனுடைய சமாதானத்தை உண்டு பண்ணினார். எங்களுக்கும் தேவனுக்கும் இருந்த பகையை நீக்கி சமாதானத்தை உண்டு பண்ணினார். எங்களையும் தேவனையும் அங்கே இயேசு கிறிஸ்து அங்கே ஒப்புரவாக்கினார். அப்ப பாவம் என்று சொல்லும் போது அங்கே நாங்கள் செய்கிற செயல்கள் கிரிகைகளை அடிப்படையாக வைத்து நாங்கள் பாவம், இது பாவம், அது பாவம் என்றில்லை. அங்கு ஒரு மனிதன் தேவன் கொடுத்த பலியை, அதாவது பரிகார பலியாக கிறிஸ்துவை பலியாக ஒப்பு கொடுத்தார். அந்த அவர் கொடுத்த அந்த பலியை விசுவாசிக்காமல், இயேசுவை விசுவாசிக்காமல் இருப்பதே பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த நாங்க பார்க்கும்போது யோவான் 3ஆம் அதிகாரம், யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது. 3:16 வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்ப தேவன் தம்முடைய குமாரனை கொடுத்து அங்கே எங்களை இவ்வளவாய் எங்கள் மீது அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அன்பு என்பது அங்கே என்ன, வார்த்தையிலே தேவன் சொன்னது மாத்திரமில்லை, அந்த வார்த்தையை சொன்ன தேவன் உண்மையுள்ள தேவன். அந்த வார்த்தையை அங்கே கிரியையிலே வெளிப்படுத்தி தன்னுடைய குமாரனை கொடுத்தார். நாங்கள் கெட்டு போகாமல், நாங்கள் அழிந்து போகாமல், நாங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியாய் இவ்வளவாய் இந்த பூமியில எங்கள் மீது, இந்த மக்கள் மீது தேவன் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். 3:16 வாசித்தோம். இப்போ 17 வாசிச்சு கொண்டு போறோம். அதாவது உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க வேண்டும் என்று தேவன் அங்கே அனுப்பாமல் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பினதுனாலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக உலகத்தில் இருக்கிற மக்களை மீட்க வேண்டும். அப்ப தேவன் அன்புள்ள தேவன் ஆகையினால் அவர் மக்களை எப்படியாவது மீட்க வேண்டும் என்று அங்கே மக்களுக்காக தன்னுடைய அன்பின் குமாரனை அனுப்பினார். உலகத்தை அவரை விசுவாசிக்கிறவன், நாங்க 18வது, அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிட்டு. 18ஆம் வசனம் சொல்லப்பட்டது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அதாவது நாங்கள் தேவ பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் இனி ஆக்கினை தீர்ப்புன்றது ஒன்றுமில்லை. நாங்கள் இன்றைக்கு இருக்கிற நாங்கள் மரித்தாலும் நித்தியத்துக்கு உடனடியாக சென்று விடுவோம். எங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. தேவன் அறியாத மக்களுக்கே ஆக்கினை தீர்ப்பு அங்கே உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவரை விசுவாசியாமல் இருக்கிறபடியா, அதாவது தேவன் கொடுத்த பலி, அதாவது பாவத்துக்கான பரிகாரத்தை அவர் செய்தார். அந்த பரிகாரத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாமல், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதனாலேயே எங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டாகும் என்று, அதாவது தேவனை அறியாத மக்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டாயிருக்கிறது. அடுத்தது 19ஆம் வசனம் சொல்லப்படுது. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணம். ஒளியானது இந்த உலகத்திலே வந்திருந்தும், இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இந்த உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாயிருக்கிறபடினால் அவர்கள் பொல்லாத காரியங்கள், அதாவது ஒளியை விரும்பாமல், இயேசுவை விரும்பாமல் பொல்லாத காரியங்களை, பாவ காரியங்களை, அநியாய காரியங்களை, அக்கிரம காரியங்களை விரும்புகிறதுனால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும், அவர்கள் இயேசுவை பார்க்கிலும் இருளை, பாவத்தை விரும்புவதே ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமா இருக்கிறது. அப்ப ஆக்கினை தீர்ப்புக்கு காரணம் என்னன்னு சொன்னால் அவர் இயேசுவை, தேவன் கொடுத்த பலியை, தேவன் கொடுத்த பாவ நிவாரண பலி ஆகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் பாவத்தில் வாழ்வதை அவர்கள் விரும்புவதே அவர்களுடைய வாழ்க்கையில இருளும், வாழ்க்கையிலே சமாதானம் இல்லாமல் இருக்கிறதும், சந்தோஷம் இல்லாமல் இருப்பதும், விடுதலை இல்லாமல் இருக்கிறதும், ஆத்துமாவில ஒரு மகிழ்ச்சி இல்லாமல், சமாதானம் இல்லாமல் எப்பொழுதும் அவர்கள் இருப்பதற்கு காரணம் அவர்கள் விரும்புகிறது அங்கே இருளை, பாவத்தை, அங்கே உலகத்தின் காரியங்களை விரும்புவதே அவர்களுக்கு அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. 20ஆவது வசனம் அங்கே 3:20 வாசிக்கும் போது யோவான், பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள்
கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியிடத்தில் வராதிருக்கிறான். அப்ப பொல்லாங்கு செய்கிறவன், பாவம் செய்கிறவன், அநியாயம் செய்கிறவன், அநியாயமாய் இந்த பூமியில வாழ்ந்து அநியாயமாய் மரிக்க வேண்டும் என்று தேவனை மதிக்காதவன், தேவனை விசுவாசிக்காதவன், தேவனை ஏற்றுக்கொள்ளாதவன், பொல்லாங்கு செய்கிறவன் என்ன செய்கிறான்? இயேசு கிறிஸ்துவோட வார்த்தையையும் அவருடைய நன்மையான காரியங்களை மீட்பை குறித்து சொல்லும் போது அவைகளை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறான். ஏனென்று சொன்னால் அவனுடைய கிரியைகள் பொல்லாங்கா இருக்கிறது. அந்த காரியங்களை போய் நாங்கள் சுவிசேஷத்தை சொல்லி தேவன் என்னை நேசிக்கிறார் என்று சொல்லும் போது அவர்கள் அது கண்டிக்கப்பட அவன் விரும்புகிறான் இல்லை. ஆகையினால் அவன் ஒளியிடத்துக்கு வராதிருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாக செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படி ஒளியினிடத்தில் வருகிறான் என்றார். அப்ப சத்தியத்தின்படி செய்கிறவன், சத்தியத்தை நேசிக்கிறவன், சத்தியத்தை விரும்புகிறவன் என்ன செய்கிறான்? என்ற ஒளியினிடத்துக்கு வருகிறான். இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருகிறான். அவன் வார்த்தைகள் சொல்லும் போது அவன் இயேசு கிறிஸ்து கர்த்தர் என் பாவத்துக்காய் மரித்தார் என்று அங்கே நற்செய்தியை நாங்கள் அறிவிக்கும் போது, சுவிசேஷத்தை சொல்லும் போது அங்கே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை அவருடைய பிறப்பு எல்லா ஜனங்களுக்கும் அங்கே மகிழ்ச்சியை உண்டாக்கும், சந்தோஷத்தை உண்டாக்கின அந்த பிறப்பை இயேசு கிறிஸ்து என் பாவத்துக்காக மரித்தார், எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக நொறுக்கப்பட்டார் என்பதை அவன் விசுவாசிக்கிறதுனாலே அவன் அங்கே ஒளியிடத்திலே வருகிறான். அவனுக்கு அந்த இடத்திலே அங்கே மீட்பு அங்கே உண்டாகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு மனுஷன் எந்த நிலையில இருந்தாலும், எந்த நிலையில எப்படிப்பட்டவன், எத்தனை கொலைக்காரன், எவ்வளவு கொலை செய்து, எவ்வளவு மோசமான பாவியா இருந்து, எவ்வளவு அநியாயம் செய்து, எவ்வளவு அக்கிரமம் செய்தவனா, எவ்வளவு மோசமான என்ன நிலையில இருந்தாலும், அங்க வேதம் சொல்லுகிறது, எந்த மனுஷன் பாவியா இருந்தாலும், பிரச்சனைக்காரர் இருந்தாலும், கொலைகாரன் இருந்தாலும், எந்த மனுஷனையும் அங்கே வேதம் 1:9 சொல்லுகிறது. உலகத்திலே வந்த யோவான் 1:9 சொல்லுது, உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அப்ப எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினால் அந்த இயேசு கிறிஸ்துவை எங்கள் சொந்த இரட்சகராக நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது அவர் எங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார், அவர் எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார், அவர் எங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த நாங்கள் பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் புத்தகத்துல நாங்கள் 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது, 2ஆம் அதிகாரம் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன். 14ஆம் வசனத்தை பார்க்கும்போது, 14ஆம் வசனம் 2ஆம் அதிகாரம் எபிரேயர் 14ஆம் வசனத்தை பார்க்கும்போது அங்க இயேசு கிறிஸ்து என்னவாம், ஆதலால் பிள்ளைகள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களா இருக்க அவர்களைப் போல மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். அப்ப பிள்ளைகள், அப்ப தேவன் மனுஷனா இந்த பூமியில வந்தார், அவரும் மனுஷனைப் போல மாமிசமும் இரத்தமும் உடையவராய் வந்து மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படியாய், அப்ப மரணத்துக்கு அதிபதியாய் பிசாசு யுத்தத்துல ஆதாம் ஏவாளுக்கு தேவன் கொடுத்த ஆண்டு கொள்ளும் உரிமை, ஆசீர்வாதம், பூமியை ஆளுவதற்கு தேவன் பரலோகத்தை ஆளுகை செய்கிறார். பூமியை ஆளுகை செய்யறதுக்கு ஆதாம் ஏவாளுக்கு சகல அதிகாரங்களையும் கொடுத்தார். அந்த அதிகாரத்தை பிசாசுக்கு அவர்கள் கொடுத்து விட்டபடினால் அங்கே தன்னுடைய மரணத்தினாலே பிசாசை ஜெயித்து அவனிடத்திலிருந்து எல்லாவற்றையும் அங்கே பறித்து கொண்டார் என்றது நாங்கள் அங்கே சிலுவையில எல்லாவற்றையும் வெற்றி சிறந்தார் என்று பார்க்கிறோம். அப்படி என்னன்னு சொன்னால் அங்க மரணத்துக்கு அதிகாரியான பிசாசை அழிக்கும்படியாய், அப்ப ஜீவகாலம் எல்லாம் 15ஆம் வசனம் சொல்லும், மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். அப்ப மரண பயம், ஜனங்களுக்கு மரண பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்கள்ல கூட அநேக யுத்தங்கள், காரியங்கள் எல்லாவற்றையும் கேள்விப்படும் போது, அல்ல ஒவ்வொரு பிரச்சனைகள், குடும்பத்துல ஏதோ பிரச்சனைகள், எல்லா காரியங்களிலும் இங்கே சிலர் தற்கொலை செய்கிற காரியம் உண்டு, சிலர் மரணத்துக்கு பயந்து கொண்டிருக்கிற காரியங்கள், அநேக காரியங்கள் இருக்கு. அப்ப மரண பயம், மக்களுக்கு மரண பயத்துல இருக்கிறார்கள். அப்ப அந்த மரண பயத்துல இருக்கிற மக்களுக்கு மக்களை விடுதலையாக்கும்படியாய் காலமெல்லாம், ஜீவகாலம் எல்லாம் அதான் ஆதாமுவால் பாவம் செய்த பிற்பாடு ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்திலே மக்கள் இருக்கிறார்கள். அடிமைத்தனத்துக்குட்பட்ட யாவரையும் மரண பயத்திலிருந்து இயேசு கிறிஸ்து எங்களை விடுவித்திருக்கிறார். அப்படியே தான் அங்க தேவனை அறியாத மக்கள், மரண பயத்துல இருக்கிற மக்கள், சமாதானம் இல்லாத இருக்கிற மக்கள், அங்கே ஆத்துமா ரட்சிப்பில்லாத மக்களை இயேசு விடுதலையாக்கும்படியே வந்தார். அவர் எங்களை அப்படி விடுதலாக்க வந்த அவரை நாங்கள் விசுவாசிக்கும் போது நிச்சயமாகவே அவர் எங்களுக்கு அங்கே விடுதலையை
அங்கே கொடுக்கிற தேவனா இருக்கிறார் என்று அங்கே நாங்க பார்க்கிறோம். அடுத்த நாங்க பார்க்கும்போது இன்னும் ஒரு வசனத்தை நாங்க பார்க்கும்போது அங்க பிலிப்பியர் எழுதின பிலிப்பியர்ல நான் பார்க்கிறேன் 2ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் சொல்லுகிறது 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 2ஆம் அதிகாரம் பிலிப்பியர் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் தேவனுடைய ரூபமா இருந்தும் தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், அப்ப அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் கொள்ளையாடின பொருளா இல்லாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷராயினார். அப்ப தேவன் மனுஷனா இந்த பூமிக்கு வந்தார். இயேசு கடவுள், அவர் தேவன், வானத்தையும் பூமியையும் படைத்த உண்டாக்கின அந்த தேவன் மனுஷனா இந்த பூமிக்கு வந்து எல்லாவற்றையும் வெறுமையாக்கி தன்னுடைய மகிமை எல்லாவற்றையும் விட்டு மனிதனா இந்த பூமிக்கு அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அப்ப அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு அங்க சிலுவையின் மரண பரியந்தம் பிதாவுடைய சித்தத்தை செய்து எல்லாவற்றிலும் தம்மை தாழ்த்தினார். ஆதனால் பிதாவாகிய தேவன் அங்கே என்ன செய்தார் என்று சொன்னால் கிறிஸ்துவை அங்கே உயர்த்தினார் என்று சொல்லி இருக்கிறது. அப்படி ஆக தேவன் அங்கே இயேசு கிறிஸ்துவை உயர்த்தினார். தன்னைத்தான் தாழ்த்துகிற அங்க மக்களை தேவன் உயர்த்துவார். தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாங்களும் நாங்கள் தாழ்த்தும் போது, தேவனுக்கு முன்பாக நாங்கள் தாழ்த்தும் போது, இயேசு கிறிஸ்து தேவகுமாரனாய்ந்தும் தன்னைத்தானே தாழ்த்தினர். அப்படி எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் எங்களுடைய ஸ்தானம், எங்களுடைய படிப்பு, எங்களுடைய மேன்மைகள், எங்களுடைய காரியங்கள் எதுவா இருந்தாலும் அவைகள் எல்லாம் வைத்து எங்களை தாழ்த்தும் போது தேவனாதி எங்களுடைய ஸ்தானத்தை விட்டு நாங்கள் இறங்குவனும். இயேசு கிறிஸ்து பரலோகத்திலே பிதாவின் வலசுவாத பிதாவு அங்கே இருந்தவர் எல்லாவற்றையும் வைத்துவிட்டு தன் ஸ்தானத்தை விட்டு அந்த அழகான பரலோகம் பரிசுத்த பர்வதமாக இந்த பரலோகத்திலே இருந்த தேவன் இந்த பூமியிலே இந்த பாவம் நிறைந்த பூமியிலே தன்னை தாழ்த்தி அங்கே ஒப்பு கொடுத்தார். அப்படியாக நீங்களும் கூட தேவனை அறிந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள், அறியாத மக்களும் கூட அங்கே தேவனை நாங்கள் விசுவாசிக்கும் போது, தேவனை ஏற்றுக்கொள்ளும் போது இது ஒரு மத மாற்றமோ எந்த காரியம் இல்லை, மன மாற்றம் என்று சொல்லுகிறது. நீங்கள் பார்க்கும்போது வேதத்தில இயேசு கிறிஸ்து எங்கும் மதத்தை மாற்றவோ மதம் மாறும்படியாக சொல்லவில்லை. இயேசு கிறிஸ்து முதலாகவே அவர் ஒரு பிரசங்கத்தை செய்தார். அவர் செய்த பிரசங்கம் என்ன பிரசங்கம் முதல் செய்தார் இயேசு கிறிஸ்து என்று சொன்னால், மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. அவர் எப்படி சொன்னார்? மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. ஏன் மனம் திரும்பும்படியாய் முதல் பிரசங்கத்தை இயேசு செய்ய வேண்டும்? ஏனென்று சொன்னால் அங்கே மனம், ஆதாம் ஏவாளுடைய மனம் அங்க பிசாசினால் கெடுக்கப்பட்டது. மனம் கெடுக்கப்பட்டதினால் பொய்யை விசுவாசித்து மனதை கெடுத்து கொண்டார்கள். அந்த மனம் இருளானது, பாவத்துக்கு உட்பட்டார்கள், அடிமைப்பட்டார்கள். அங்கே பாவ சாபம் அவர்கள் மேல் வந்தது. அப்ப மனம் இருண்ட மனம், அங்கே மனம் இருண்டு போயிட்டதினால் மனுஷன் தேவனை அறிய முடியாமல் அங்கே தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஒரு பிரிவு உண்டாகிறது, உறவு துண்டிக்கப்பட்டது. ஆகையினால் அந்த உறவு துண்டிக்கப்பட்ட உறவை மீண்டும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் அங்கே சரிப்படுத்துகிறார். ஆகையினால் தேவன் சொன்னார், அங்கே என்ன சொன்னார்? அங்கே மீண்டுமாக அந்த காரியத்திலே தேவன் அங்கே சரிப்படுத்தினார், அங்கே உறவை அங்கே மீண்டும் அங்கே ஏற்படுத்தினார் என்று பார்க்கிறோம். அப்படியாக நாங்களும் அங்கே எங்களுடைய மனம் கெடுக்கப்பட்ட மனம் அங்கே மனம் இருளாட் போய்விட்டது. தேவனை அறிய முடியாமல் இருக்கிறதுனால எங்களோட பாவம் எங்களோட வாழ்க்கையில சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, விடுதலை இல்லை. ஆத்துமா இருளா இருக்கிறது. ஆத்துமாவில தேவனை அறிய முடியாது இருக்கிறது. நாங்கள் பல காரியங்களை செய்கிறோம், பல செயல்பாடுகளை செய்கிறோம், பல வணக்கங்களை செய்கிறோம், பல கிரியைகளை செயல்பாடுகளை செய்கிறோம். எவ்வளவு காரியங்களை பல மார்க்கங்கள் இருந்து பல மக்கள், எத்தனை மக்கள், அது எந்தெந்த மதமா, கிறிஸ்தவ மதமா இருக்கலாம், இந்து மதமா இருக்கலாம், இஸ்லாமிய மதமா இருக்கலாம், புத்த மதமா இருக்கலாம், எந்த மதங்கள் இருந்தாலும் பல காரியங்களை அவர்கள் செய்தாலும் அவருடைய ஆத்துமாவிலே விடுதலை இல்லை. ஆத்துமாவிலே விடுதலை உண்டு பண்ணுகிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஒரு மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்படும் போதுதான் அவனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு விடுதலை உண்டாகிறது என்று பார்க்கிறோம். அடுத்து நாங்க பார்க்கும்போது ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது,
நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை அங்கே வெளிப்படுத்துகிறார். அங்கே நாங்கள் பாவிகளா இருக்கையில் தேவன் எங்கள் மேல் வைத்த அன்பை வெளிப்படுத்துகிறார். நாங்கள் அப்ப பாவியா இருக்கும்போது ஒரு தேவன் எங்களை எப்படி நேசித்து அங்கே எங்கள் மேல் வைத்த அன்பை அங்கே வெளிப்படுத்துகிறார். அப்படியாக தேவன் எங்களை நேசிக்கிறார். வேதம் 1 பேதுரு 1 அதிகாரம் 1 பேதுரு 2 அதிகாரம் 24 சொல்கிறது. 1 பேதுரு 2 அதிகாரம் 24 சொல்கிறது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அப்ப அவருடைய தழும்புகளால் நாங்கள் அங்கே குணமானோம் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய தழும்புகள் எங்களை குணமாக்கினது. அவரை நாங்கள் விசுவாசிக்கும் போது நாங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்லை. இயேசு என் பாவத்துக்காக மரித்தார், எனக்காக சிலுவை சுமந்தார். அவரை நாம் விசுவாசிக்கும் ரட்சிக்கும் போது மதங்களிலே நாங்கள் செய்கிற காரியங்கள், நாங்கள் மதங்களிலே தெய்வங்களுக்காக கடவுள்கள் என்று வணங்குற வணக்கங்களை வணங்கி நாங்கள் அந்த தெய்வங்களுக்காக நாங்கள் செய்ய வேண்டிய செயல்கள் அதிகமா இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவோ அங்கே நாங்கள் கிறிஸ்துவுக்காக எதுவும் செய்ய தேவையில்லை. அவரே எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்துட்டார். அவர் செய்தார். அவர் என் பாவத்துக்காய் மரித்தார். அவரே இயேசு கிறிஸ்துவே தேவகுமார், அவரே மீட்பர், அவரே உலக இரட்சகர் என்று நானும் நீங்களும் இயேசுவே கர்த்தர் என்று அறிக்கையிடும் போது நாங்கள் இருந்த இடத்துல, எந்த இடத்துல போய் இருந்தாலும், எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்திலே நாங்கள் இருந்து கொண்டு இயேசுவே கர்த்தர், அவரே இரட்சகர், ஆண்டவரே நீர் என் பாவத்துக்காய் மரித்தீர், என் சாபங்களை சிலுவையில சுமந்து கொண்டு அக்கிரமங்களை சுமந்து பலவீனங்களை சுமந்து என்னுடைய பாவத்துக்காக உம்முடைய கைகளிலும் கால்களிலும் ஆணிகளுக்கு அடாவப்பட்டது ஆண்டவர், எனக்காக உம்முடைய ரத்தத்தை சிந்தினீர், தேவனாயிருந்தும் எனக்காக இந்த பூமிக்கு வந்து மரித்தீர் என்று சொல்லி அவரை நாங்கள் அதை விசுவாசித்தால் எந்த இடத்துல இருந்தாலும், எந்த பிரச்சனைகள், எந்த துன்பங்கள், எந்த போராட்டங்கள் இருந்தாலும் எங்களுடைய பாவங்கள், சாபங்கள், சந்ததி சாபங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்து விட்டார். அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு விடுதலை உண்டு, அவரை விசுவாசிக்கிற ரட்சிப்பு உண்டு என்பதை நாங்க பார்க்கிறோம். அப்ப பாவம் என்று சொன்னால் இயேசுவை விசுவாசியாமல் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வாழ்வதுதான் பாவம். ஆண்டவர் சொன்னார், உலகம் கொடுக்கிற சமாதானத்தை இல்ல, நான் என்னுடைய சொந்த சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொன்னார், உலகம் கொடுக்கிற சமாதானம், உலகத்தாலே அநேக விதமான காரியங்கள் மக்கள் உலக சமாதானத்துக்காக ஜனங்கள் ஓடி திரிகிறார். இந்த உலகத்தில் எப்படியாவது ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று அங்க உலகத்துல பலவித சிற்றின்பங்கள், பலவித காரியங்கள், பலவிதமான குடிச்சு வெறிச்சு அநேக காரியங்கள், உலக சிற்றின்பங்களினால் அநேக காரியங்களை தேடுகிறார். ஆனால் ஆண்டவர் சொல்றார், உலகம் கொடுக்கிற சமாதானம் இல்லை, என்னுடைய சொந்த சமாதானத்தை, அதாவது சொல்றார் ஆண்டவர் சமாதானத்தை 14 அதிகாரம் யோவான் 14 அதிகாரம் 27 சொல்லுகிறது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. உலகம் கொடுக்கிற சமாதானம் திரும்ப எங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வரும், சீவரம் பிரச்சனை. ஆனா தேவன் கொடுக்கிற சமாதானம், எங்களுக்கு இயேசு கிறிஸ்து மூலமாய் வருகிற அந்த சமாதானம் ஒரு நாளும் எங்களை விட்டு போகாது. எந்த சூழ்நிலைகள் வந்தாலும், எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அவருடைய சமாதானம், எந்த கலக்கமும் இல்லாமல் நாங்கள் அங்கே அவரை விசுவாசித்து அவரிலே நிலைத்திருந்து கனி கொடுக்க அங்கே உதவும். நாங்கள் இயேசுவை விசுவாசிக்கும் போது ரட்சிக்கப்பட்டு நித்தியத்துக்குள்ளே செல்வோம், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம், நித்தியமாக அவரோட நாங்கள் வாழ்வோம். ஆகையினால் ஏதாவது பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள் என்று நாங்கள் மறித்து விட்டால் எங்கள் பிரச்சனை முடிந்து விடும் என்று சிலர் யோசிச்சு கொண்டிருக்கலாம். ஆனா அப்படிப்பட்ட ஒரு மரணத்தினாலே உங்களுக்கு விடுதலை கிடைக்காது. மரணம் ஒரு முடிவில்லை, நித்தியமே விடுதலை. அப்ப இயேசு கிறிஸ்து மூலமா ஒருவன் அங்கே இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளும் போது எந்த பிரச்சனை, எந்த போராட்டம் இருந்தாலும் எல்லாவற்றிலும் இந்த விடுதலை கொடுக்க அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், அவரே இரட்சகர், அவரே உலக இரட்சகர். கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இரக்கமும்
நான் ஜெபிக்கிறேன். இரக்கமும் கிருபையும் உள்ள பரலோகத்தின் தேவனே, இந்த வேளையிலும் ஆண்டவரே வார்த்தையை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். தேவனை உண்மை அறியாத மக்கள் ஆண்டவரே உண்டானமைத்தவனாகி உண்மையும் நீர் அனுப்பினவராக இயேசு கிறிஸ்துவை மறுவதை நித்திய ஜீவன் என்பதை அறியும்படியாய் ஆண்டவரே பிசாசானவன் மனக்கண்களை குருடாக்கி இருக்கிறானே, அந்த குருட்டாட்டத்தின் பிடியிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். இயேசுவின் நாமத்தில் சுவிசேஷத்தின் ஒளி ஆண்டவரே, உம்முடைய சுவிசேஷத்தின் ஒளி, சுவிசேஷத்தின் வல்லமை அவர் உள்ளங்களை இருதயங்களை ஊடுருவி இந்த நேரத்திலே கேட்ட மக்கள் ஒவ்வொருவரையும் விடுதலாக்கினபடியா சோதரம். கேட்க போற ஒவ்வொரு மக்களையும் இயேசுவின் நாமத்தில் உம்முடைய வார்த்தையில் வல்லமை உண்டு, உம்முடைய வார்த்தையில ஜீவன் உண்டு. அந்த வல்லமை உள்ள வார்த்தைகள் மூலமாய் அவர்களை விடுவித்து அவர்களை ரட்சித்து உம்முடைய பிள்ளைகளாக மாற்றப் போறதுக்காய் நன்றி சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. God bless you. Praise the Lord, praise the Lord, Pastor. I mean, brother, அருமையான வார்த்தையால் ஆமென். எங்களுக்கு ஜீவன் கொடுத்தவர். எப்பொழுதும் கர்த்தரிடத்திலிருந்து மட்டும்தான் எங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும். அவர் எங்களை பேர் சொல்லி அழுத்தது போல பாவிகளை ரட்சிக்க வந்தார். அருமையான வார்த்தை மூலமாக எங்களை ஆசீர்வதித்தீர்கள். கர்த்தர் உங்களுடைய ஊழியத்திலும் நீங்க செய்யற ஒவ்வொரு வேலையிலும் கர்த்தருடைய கூட இருப்பதாக. God bless you. நன்றி. ஆமென். ஆமென், ஆமென். நன்றி. Okay, God bless you. இப்பொழுது ஜெர்மனியிலே 1:30 மணி நடுச்சாமத்திலே தேவனுடைய நாமத்தை விதைக்க வேண்டும் என்று தாகத்தோடு வாஞ்சியோடு வந்து இயேசு கிறிஸ்து உலக இரட்சகர் என்ற தலைப்பிலே ஒரு அருமையான செய்தியை கொடுத்தீர்கள். சமாரியா ஸ்திரீ யோவான் 9:14 விளக்கி ஒரு கேள்வி ஒன்று கேட்டீர்கள். பாவம் என்றால் என்ன? அருமையான ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு நீங்கள் கொடுத்த விடை, இயேசு கிறிஸ்து தேவன் என்று ஏற்றுக்கொள்ளாவிட்டால் பாவம். அருமையான டாபிக். உண்மையில ஆசீர்வாதமான வசனம். பாவம் என்றால் என்ன? இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று ஏற்றுக்கொள்ளாவிட்டால் பாவம். இந்த வசனத்துக்கு நீங்க எடுத்த வசனம் யோவான் 3ஆம் அதிகாரத்தில் எடுத்தீங்க. 2 வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அடுத்த ஒரு வசனம் சொன்னீங்க 3:19. இது அருமையான வசனம். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரிகள் பொல்லாதவராய் இருக்கப்படுகினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருமலை விரும்புவதே அந்த ஆக்கத் தீர்ப்புக்கு காரணமாக இருக்கும். அருமையான செய்தி. உண்மையில ஆச்சரியமா இருந்தது. ஜெர்மன் நாட்டிலே 1:30 மணி சுட்காட்ல இருந்து 1:30 மணிக்கு செய்து கொடுத்தீர்கள். இந்த நேரத்தை தேவன் பார்க்கிறார். உங்களுடைய வார்த்தையை தேவன் பார்க்கிறார். அதுக்குரிய ஆசீர்வாதத்தை தேவனுடைய கட்டளை கொடுத்தார். கர்த்தர் உங்களையும் ஊழியங்கள் குடும்பங்கள் உங்களுடைய எல்லாவற்றையும் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். சிஸ்டர் ஆமென், ஆமென், ஆமென். சிஸ்டர் ரஞ்சினி அப்பாயின்மெண்ட் போய் வர முடியல.